எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இருக்கா? எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கை இருக்கா? எல்லோருக்குமே எதிரிகளும் எதிர்ப்புகளும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் இருந்து தாங்க இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறுற அளவுக்கு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம ஏன்டா நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்காங்க, சம்மந்தமே இல்லாத ஆட்களெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக மாறுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பெரிய கவலையாக மாறிடும். வேலை செய்கிற இடத்துல, ஏன் பயணம் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஸ்கூலில், கல்லூரியில், எல்லா இடங்கள்லையுமே நமக்கு ஆகாதவர்கள், நம்மளை ஆகாது என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம யாரையும் வெறுக்கிறது இல்லைங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளோட வாழ்க்கை என்னமோ அது அந்த நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் அதில் குறுக்க விழுந்து வம்பிழுத்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மேலே பெரிய பகை உருவாக்கி, இந்த பகையும் இல்லாமல் அங்கே இருக்கிறவர்களை சுற்றியும் நம்மளை பற்றியான தவறான தகவலை எல்லாம் பரப்பி நம்ம மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலையுமே எதிரிகள் இருக்காங்க. இந்த எதிரிகள் தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைமை, அதாவது அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 6 என்பது கடன், நோய், எதிரி என்ற 3ஐ குறிக்கக்கூடியது. இந்த 3ல் எது வந்தாலுமே பிரச்சனை தான். கடன் வாங்கினீங்கன்னா எதிரிகள் உருவாயிடுவாங்க. எதிரிகள் உருவாயிட்டால் நோய் வந்துடும். நோய் வந்துச்சுன்னா கடன் உருவாயிரும். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள கூடியது தான் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அப்போ இந்த 6ல் இருக்கக்கூடிய கிரக நிலையிலிருந்து நம்ம பிறப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் பண்ண முடியாது. ஆனால் வாழக்கூடிய சூழ்நிலையில் சில விஷயங்களை நம்ம அது சரியான பரிகார முறைகள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குது. ஏன்னா எதிரிகள் என்பவர்கள் குடும்பத்திலேயே இருப்பாங்க, இரத்த உறவுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே பெரும் பகையாகி எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த எதிரிகளே ஒரே வீட்டில் வாழக்கூடிய நிலைமையும் இருக்குது. ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி என்ற ஒரு அற்புதமான உறவுக்குள்ளேயே பகை உருவாகக்கூடிய சூழலெல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. குறிப்பாக குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இந்த எதிரிகளை நம்ம எப்படி கையாளுறது, எதிரிகளிலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான விஷயங்களை நம்ம யோசித்தாலும், நம்ம நேர்மறையாக நடந்தாலும், அவங்க வாட்டில் அவங்க போகிறாங்க, நம்ம வழியில் நம்ம போவோம் அப்படின்னு விலகி சென்றாலும் கூட வம்பு இழுத்து நம்மளை பகையாளியாக்கக்கூடிய உறவுகளும் இருக்காங்க, நண்பர்களும் இருக்காங்க. அக்கம் பக்கத்தில், எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில் பயணம் செய்யக்கூடிய விஷயங்களிலும் கூட எதிரிகள் உருவாகி விட்றாங்க. ஒரு 5 நிமிஷம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருப்போம், எப்படி எங்கேயோ நம்ம பாட்டில் யோசனையில் பார்த்துட்ருப்போம். திடீர்னு ஒருத்தன் நம்மளை பார்த்து முறைச்சிட்ருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம யோசனையாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் குறுக்கு நின்றுட்டு என்ன ஏன் இவன் முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு நம்மளை அவன் முறைச்சி பார்ப்பான். இப்படியெல்லாம் இருக்குது பகை. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு புரிபடாது. வடிவேலு ஒரு படத்தில் வெத்தலை வாக்கு போட்டு ரொம்ப ஹாயாக ஒரு இடத்துல நின்றுருப்பார். பார்த்திங்கன்னா அவர் வெத்தலை வாக்கு போட்டு வாய் அசைவை வச்சு ஒருத்தன் பெரிய பகையை உண்டாக்கி அந்த இடத்துல வடிவேலை துவம்சம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வம்புகளில் நிறையா மாட்டக்கூடியவர்கள் நம்மளில் நிறைய பேர் இருக்காங்க. இது காமெடிக்காக இருக்கலாம், ஆனால் அதில் உண்மை நிலை என்னென்னா, நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னா எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த இடத்துலையும் யாரை பற்றியும் பேசக்கூடாது. அவங்கள பற்றி இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, இவங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இதில் தான் பகை அதிகமாக ஆகிறது. அடுத்தது, வாலண்டரியாக போய் யாரிடமும் நெருக்கமாக பழகக்கூடாது. வேலை இடத்துல வேலை செய்கிறோமா, அந்த வேலை இடத்துல வேலை செஞ்சதோடு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது, அப்புறம் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே போகிறது, அவங்க பிள்ளை இங்கே வர்றது, 2 நாள் தங்கிறது, டூர் போகிறது, இதெல்லாம் நெருக்கங்கள் ஆகும் பொழுது பகை தன்னை போல் வந்துடும். ஏனென்றால் மனித உறவுகளுக்குள்ள மனித அன்புகள் எங்கு மேலோங்குதோ அங்கே அதுக்கு எதிர்மறையான விஷயங்களும் நடக்கும். அப்போ உங்களோட அன்பை பரிசோதிக்கக்கூடிய சூழலுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. அன்பை கொண்டு போய் தேவையில்லாத இடத்துல கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பகை தான் உருவாகும். இது ஒரு பக்கம். அடுத்ததாக, இப்படி பழகினவங்க, நண்பர்கள், உறவுகள், எனக்காகனே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புறது, இதெல்லாமே என்றைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்காது. நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்பக்கூடியவர்கள் நம்மளையும் மட்டும்தான். யாரையும் எதற்குள்ளேயும் உங்களோட பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடன் கொடுப்பது. இதில் தாங்க மிகப்பெரிய பகையே உருவாகுது. கடன் கொடுத்தீங்கனாலும் பகையாயிரும், கடன் வாங்கினீங்கனாலும் பகையாயிரும். கடன் என்ற வார்த்தை அங்கே வந்தாலே உடனடியாக அந்த கடன் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, அந்த உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஜென்ம விரோத பகையை உருவாக்கி விட்டுரும். அதுதான் விஷயம். ஒரு நண்பருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் கொடுத்த நேரத்தில் அவரால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது. உயிர் நண்பனாக இருப்பான், உயிர் போகிற நேரத்தில் உதவி கேட்டிருப்பான், நீங்களும் மனம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதுவே உங்களுடைய பிரிவுக்கும் பகைக்கும் எதிரியாவதற்கும் காரணமாக இருக்கும்.
இப்போது உங்களை பற்றி தெரிஞ்சவன் எதிரியானா எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் பாருங்கள். ஏன்னா நண்பனுக்கு தான் தெரியும் இன்னொரு நண்பனை பற்றி. எல்லா ரகசியம் தெரிஞ்சிருச்சு, அவனே பகையாயிட்டா நீங்கள் சொன்ன அத்தனை ரகசியங்களும் ஊருக்கு பரவிடும். இப்படி பழகியவர்களும் நெருக்கமான உறவுகளும் நண்பர்களும் தான் பகைவர்களில் மோசமான பகைவர்கள். அதனால் அவர்களிடம் ரொம்ப 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 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் பகையாளியாக ஆகிவிட்டால் உங்களோட குடிமை அவர்கள் கையில் சிக்கிடும். அப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆட வேண்டிய சூழலுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க. மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடனே இருப்பாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் கூட பயணப்படுவாங்க. உங்களிடம் நல்ல விஷயங்களை பேசுகிற மாதிரி பேசி அவர்களுக்கு தேவையான ஆதாயங்களை பெற்றுக்கொள்வார்கள். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் எப்போ நீங்கள் கீழே விழுகிறீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு நஷ்டமாயிருச்சு, தொழில் அப்படி ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, இதாயிருச்சு, அதாயிருச்சு, வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா, இப்படியெல்லாம் நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பகையை மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய துரோகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். இந்த துரோகிகளை நீங்கள் அடையாளம் காண்பது தான் மிகப்பெரிய ரகசியமே. வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களோட அனுபவத்தில் நீங்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படிங்கிறது துரோகிகள் யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது தான். அப்படிப்பட்ட துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக எந்த நேரத்தில் எப்போ உங்களுக்கு குழிபறிப்பார்கள் என்றே தெரியாது. அப்போ இப்படிப்பட்டவர்களிடமிருந்தெல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றி கொள்ளணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் வரக்கூடிய தேய்பிறை காலங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு. காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுவும் 6 to 7க்குள்ளே சூரிய ஓரையில் சூரிய பகவானை வணங்கி உடனடியாக நீங்கள் யார் மிகப்பெரிய எதிரிகளோ உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெடுதல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பேரையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. நல்ல வெள்ளை பேப்பராக இருக்கணும். அந்த வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் வசம்பு இருக்குல்லங்க, அந்த வசம்பை நீங்கள் எரித்து விடுங்கள். அந்த வசம்பை கருக்குங்க. ஒரு சின்ன பீஸை போட்டு அதில் கற்பூரத்தை பருத்தி வச்சிங்கன்னா அந்த வசம்பு கருகிடும். அந்த கருகின அந்த சாம்பலை எடுத்து இந்த பேப்பரில் நீங்கள் தடவணும். நல்லா தடவிட்டு அந்த பேப்பரில் ஒரு 6 பீஸ் சின்ன சின்னதாக உடைச்ச வசம்பை 6 பீஸாக உடைச்சி அந்த பேப்பரில் சுற்றி கட்டிடுங்க. கட்டி உங்களுடைய வீட்டுக்கு வெளியில், அதாவது வாய் மூலையில் இந்த அகல் விளக்குடன் சேர்ந்து கொண்டு போய் அதை இன்னொரு அகல் விளக்கு வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில், சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய மாலை நேரத்தில் அதை எடுத்து சூரியன் பகவான் அப்படியே அஸ்தமனமாகக்கூடிய சூழலில் வணங்கிட்டு போன வாரம் கட்டி வச்ச இந்த பேப்பரை அதே மாதிரி ஒரு கற்பூரத்தை வச்சு கிழக்கு முகமாக நின்று, நீங்கள் கிழக்கு முகமாக நிற்கணும். அது உங்களுக்கு எதிராக வச்சுட்டு அதை காலடி வச்சு பருத்திட்டு அது எரியிறதை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அந்த எரிஞ்சதை கொண்டு போய் மஞ்சள் தண்ணி எடுத்து வச்சுங்க. முன்னாடியே அந்த மஞ்சள் தண்ணியில் கொண்டு போய் அதே வாய் மூலையில் கழிவுநீர் ஓடையில், முடிந்தால் உங்கள் வீட்டிலே கழிவுநீர் இருக்கும், டாய்லெட் இருக்கும், அதில் கழுவி விட்டுருங்க. இதை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போகும். இது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது வாழ்வியல் பரிகாரத்தில் முன்னோர்கள் நமக்கு செய்து கொடுத்த அற்புதமான, முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்த அற்புதமான வழிகாட்டும் வாழ்வியல் பரிகாரம். இதையெல்லாம் மன்னர்கள், ஜமீன்கள், அரசர்கள், அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்களெல்லாம் எதிரிகளை கையாள்வதற்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தி எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்க. யாரிடமும் ஏமாந்து போகாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, நெருக்கமாக உங்களுடைய அன்பை கொட்டி பகையை உருவாக்கிக்காதீங்க. எல்லாருமே எல்லா விஷயத்திலும் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டு வீட்டு வரைக்கும் எந்த நட்பையும் கூட்டிகிட்டு வராதிங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. எல்லோருக்கும் எல்லா வாழ்க்கையும் இன்புற்று இருக்கணும்னு தாய் மாசாணி துணையிருந்து காத்தருள்வாளுங்க. 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க தாய் மாசாணி என்னைக்கும் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், குருவே சரணம். துல்லியமாக ஜாதகம் பார்க்க கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.